அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால்தான் திமுக கூட்டணி எதிர்கொள்ள முடியும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் 15 நாட்களுக்கு முன்பு ஒருமுறை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதை அமலப்படுத்தியுள்ளார். எதிரியை வீழ்த்த பலமான கூட்டணி தேவை என்று எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாகவும், அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால்தான் திமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியும் என பாஜகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து ஜி கே வாசன் சூசகமாக தெரிவித்தார். யார் யார் எந்த கட்சி எந்த கூட்டணியிலே சேருவார்கள் என்பது அவரவர் கட்சியினுடைய பொதுக்குழுவுக்கு பிறகு அந்தந்த தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். என்னுடைய பொதுக்குழு 12ஆம் தேதினா நான் 12ஆம் தேதி பொதுக்குழு உள்ளவர்கள்ட்ட பேசுவேன். அதுக்கப்புறம் முக்கிய தலைவர்கிட்ட பொதுக்குழுவில் உள்ள சாராம்சங்களை பற்றி பேசி தாமதம் இல்லாமல் சரியான நேரத்தில் கூட்டணியை அறிவிக்கக்கூடும். சட்டமன்ற தேர்தல் கூட்டணியிலிருந்து இந்த நிமிடம் வரை நட்புக்குரிய கட்சியாகவே அனைத்து கட்சியோடும் பழகி கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியிலே இந்த தேர்தலுக்காக நான் சென்று பார்த்தேன் என்பதை விட தொடர்ந்து தலைவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிமுகவினுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர்களை இந்த மாதத்திலேயே நான் 2வது முறை பார்க்கிறேன். முதல் முறை பார்த்தது பிரச்சனை தெரியல, 2வது முறை பார்த்தது தான் தெரிஞ்சிருக்கு. நாங்கள் பார்லிமெண்ட்லேயோ டெல்லியிலையோ தலைவர்களை பார்க்கறது நாங்கள் சொல்கிறது கிடையாது. அதனால் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் எனக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சந்திக்கிறதுக்கு. அதனால் சந்திக்கிறேன், பேசுகிறேன். கூட்டணிகளை பொறுத்தவரையில் நான் சொன்னது போல் இப்போ நான் ஏதாவது நினைத்தாலும் என்னால் கூற முடியாது. என்னுடைய கட்சி, என்னுடைய மாவட்ட தலைவர்கள், என்னுடைய நிர்வாகிகள், அணி தலைவர்கள் அவர்கள் சார்பிலே அந்தந்த பகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் போது அதில் ஒத்த கருத்து எப்படி ஏற்படுத்த முடியும்?